இந்த மத்தேயு 9வது அதிகாரம் 28ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் 2 குருடரிடத்துல போய் கேட்கிறார், உங்களை நான் குணமாக்குவதற்கு எனக்கு வல்லமை உண்டா அப்படின்னு கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆங்கிலத்துல இந்த வல்லமை என்கிற வார்த்தைய நீங்க பாத்தீங்கன்னா பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஸ்ட்ரென்த், பெலன் என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும். எபிலிட்டி என்று சொல்லுவாங்க. பாருங்க, இந்த குருடருக்கு ஆண்டவருடைய வல்லமையை பத்தி அவங்க எங்க கண்டிருப்பாங்க? கேள்விதான் பட்டிருப்பாங்க. ஆனா அதுக்கு முந்தின வசனத்துல 27ஆம் வசனத்துல பாருங்க, அவங்க தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவங்க கேள்விப்பட்டதின் நிமித்தமாகவே அவர்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்களாம். அப்ப ஆண்டவர் போய் கேட்கிறாரு, நீங்க உண்மையாவே நம்புறீங்களா எனக்கு வல்லமை உண்டு என்று சொல்லி? அவங்க சொல்றாங்க, விசுவாசிக்கிறோம். அப்ப 29வது வசனத்துல உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டுடைய வல்லமை இந்த உலகத்துல எதை வைத்தும் ஒப்பனையாக சொல்லவே முடியாது. அவருடைய வல்லமை என்னெல்லாம் செய்திருக்கிறது என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அவர் தம்முடைய வல்லமையினால நம்மை நிரப்புகிறவர். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை வெளிப்படணும்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்கிறதையும் கவனிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 2 குருடர்களையும் கர்த்தர் தம்முடைய வல்லமையினால குணமாக்கினார். எத்தனையோ பிறவி முடவர்களை இயேசு நடக்க பண்ணினார். செவிடர்களை கேட்க பண்ணினார். குஷ்டரோகிகளை சுகமாக்க விரும்பி அவர் தம்முடைய வல்லமையினால குணமாக்கினார். நல்லா கவனிங்க, இந்த வேத வசனத்தை நீங்க கவனிக்கும் போது இது உள்ள இறங்கும். இந்த வசனம் எந்த அளவுக்கு உங்களுக்குள் இறங்குமோ அந்த அளவுக்கு நீங்க தேவனுடைய வல்லமையை உங்க வாழ்க்கையில ருசிக்க முடியும். ஒரு முறை நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்து கொண்டிருந்தேன். நாங்க அந்த காலையில ரவுண்ட்ஸ் ஏறும்போது ஒரு ஸ்லைடு, ஒரு ஸ்லோப் ஒன்று இருக்கும், அதுல ஏறி போகணும். காலையில 8:15 மணி. நான் போகும்போது ஒரு அம்மா அழுது கொண்டு ஜோம் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த இதுல வெளியே. அது ஒரு ஐசியூ. நான் கேட்டேன், ஏன் அழுகுறீங்கன்ட்டு. அப்ப சொன்னாங்க, சார் உள்ள நான் உங்களுக்கு சித்தி வேணும், என் அக்கா பொண்ணு, அவளை டெலிவரிக்காக கொண்டு வந்தோம். டெலிவரி முடிஞ்ச உடனே நிமோனியா தாக்கப்பட்டு ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க. அவங்களுக்கு வென்டிலேட்டர்லாம் வச்சிருக்கு. குழந்தைக்கு பாலும் கொடுக்க முடியல. குழந்தை ஒரு பக்கம் என்ஐசியூல கஷ்டப்படுது. அவங்க சொன்ன விதானம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது மனசுக்கு. நான் நேரடியா போய் அந்த குழந்தைய பார்த்தேன், அந்த அம்மாவை பார்த்தேன். அவங்கள பார்த்தேன். ஆண்டவர் சொன்னாரு, இவங்களுக்காக ஜோம் பண்ணு அப்படின்னு. நான் சொன்னேன், அங்க ஒரு நர்ஸ், ஒரு கிறிஸ்டியன் நர்ஸ் ஒருத்தங்க இருந்தாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் ஜோம் பண்ணலாமா அப்படின்ட்டு. நாங்க ஜோம் பண்ண ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் போது பாருங்க, நாங்க ஒண்ணுமே சொல்லல, இயேசுவே அப்படின்னு சொன்னோம் பாருங்க. அவருடைய நாமத்தை நாங்க சொல்ல ஆரம்பிச்ச பிறகு அது வரைக்கும் அந்த அம்மா பேசாம இருந்த அந்த அம்மாக்குள்ள இருந்த சர்ப்பம் வெளியே வந்து அது அப்படியே நெளிய ஆரம்பிச்சது. அந்த அம்மா மூச்சு பேச்சு இல்லாம வெறும் வென்டிலேட்டர்ல தான் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நபர் ஒரு பாம்பு வளைகிறது போல வளைந்து அந்த அம்மா ரொம்ப கேஸ்பிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. மூச்சு இழுத்து இழுத்து விட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, இது சர்ப்பத்தின் ஆவி, இதை இயேசுவின் நாமத்தினால கட்டளையிட்டு நாங்க அவைகளை துரத்தின போது பாருங்க, கர்த்தருடைய வல்லமை இயேசு என்கிற நாமத்தை சொல்ல சொல்ல அந்த அம்மா மேல இறங்கினது மாத்திரமல்ல, வென்டிலேட்டர்ல இருந்து அந்த அம்மாவை 3 நாள்ல ஆண்டவர் நார்மல் வார்டுக்குள்ளாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கும் போது எந்த பலவீனமாக இருந்தாலும், எந்த இருளின் ஆவிகளா இருந்தாலும் அவைகளை கர்த்தருடைய ஆவியானவர் நிர்மூலமாக்குவார்.